நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒர்க் போயிருந்த ஃபீல்டுலேருந்து பார்த்தீங்கன்னா லேட்ரல் வந்துட்டு மாற்றணும். டேக்கப் வந்து பார்த்திங்கன்னா பழைய டேக்கப் தான். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் லேட்ரல்லாம் வந்துட்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் மோட்டர் ஆன் பண்ணி செக் பண்ணோம். செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வாட்டரோட ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. என்னடா அப்படின்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லைனில் வந்து ஒரு இடத்துல பைப் உடஞ்சிருச்சு. பைப் உடஞ்சதுனால பார்த்திங்கன்னா எல்லா வாட்டரும் அதில் அவுட் ஆகிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அது மாற்றுறதுக்காக பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு 2 பேர்த்த வந்துட்டு ட்ரென்ச்சி ரெடி பண்ண சொல்லியாச்சு. நானும் அப்பாவும் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கப்ளிங் ரெடி பண்ணிட்டுருக்கோம். அதாவது இங்கே நியரஸ்ட்டில் வந்துட்டு ஷாப் இல்லாதனால கப்ளிங் நாங்களே மேக் பண்ணோம். இந்த இடத்துல லென்த் கப்ளிங் மாதிரி போட்டால் தான் வந்துட்டு பைப்பை கனெக்ட் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பைப்பை வந்துட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நானும் அப்பாவும் வந்து இந்த இடத்துல லென்த் கப்ளிங் மாதிரி மேக் பண்ணிட்டுருக்கோம். அதாவது நீங்கள் கப்ளிங் மேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிராண்டட் பைப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களே கப்ளிங் மேக் பண்ணலாம். லோக்கல் பைப் யூஸ் பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைப் வந்துட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சு போன மாதிரி வளையும். அதனால் வந்து பைப்பு வேஸ்ட் ஆகும். திரும்ப கட் பண்ணி போட்டுட்ருக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கப்ளிங் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் ஷார்ட் கப்ளிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு இருக்க மாதிரி வந்துட்டு கப்ளிங் மேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து கப்ளிங்கில் வந்து ஃபுல்லாக வாட்டர் அப்ளை பண்ணிட்டு பைப்பை வந்துட்டு கூல் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம பைப்பை வந்துட்டு இன்சர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, ரஃப் யூஸ் பைப்பை, அந்த பைப் அப்படியே அது கூட ஃபிக்ஸ் ஆன மாதிரி ஆயிரும். ரொம்ப டைட்டாக இருக்கும், ரிமூவ் பண்ண முடியாது. அதனால் பைப்பை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஷார்ட் கப்ளிங் ரெடி ஆயிடுச்சு, இந்த சைடு லாங் கப்ளிங்கும் சரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பைப்போட போத் சைடு வந்துட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணிருக்கோம். அதாவது இந்த சைடில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிருக்கேன். அனதர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்துட்டு பைப்புக்கு பேஸ்ட் அப்ளை பண்ணிருக்காரு. நம்ம வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்பயும் போல் தான் லென்த்து கப்ளிங் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் வந்துட்டு லென்த்து சைடை வந்துட்டு பைப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஷார்ட் கப்ளிங் சைடு வந்துட்டு திரும்ப ரிட்டன் பைப்பை இழுத்து ஷார்ட் கப்ளிங் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதாவது இப்போ நம்ம ஒரு கப்ளிங் மேக் பண்ணுறோம் அப்படின்னா பைப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுவும் இல்லாமல் பிராண்டட் பைப்பாக இருக்கணும். பிராண்டட் பைப்பாக இருந்தால் கப்ளிங் மேக் பண்ணுறது ஈஸி. லோக்கல் பைப்பாக இருந்தது அப்படின்னா ஷார்ட் கப்ளிங் போடலாம். ஆனால் லாங் கப்ளிங் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப் வந்து கரெக்டாக வந்து அமையாது.